ஹுசைனை பின்பற்று, ஹுசைனை பின்பற்று, கர்பலாவின் குரல் பின்பற்று. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய வரலாற்றில் மறைக்கப்பட்ட கர்பலா என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக கர்பலாவினுடைய களத்திலே நடந்த அந்த சம்பவங்களை மிக உருக்கமாக, உணர்ச்சி பூர்வமாக, கண்களிலே கண்ணீர் மல்க செங்கை ஜப்பார் அவர்கள் எழுதிய அந்த தொகுப்பு. செங்கை ஜப்பார் அவர்கள் இன்று நம்மோடு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் எழுதிய அந்த தொகுப்பை முழுமையாக படித்துவிட்டு அதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு மாதங்கள் அப்படின்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. 13 மாதங்கள் இருக்குமோ, 14 மாதங்கள் இருக்குமோ, அல்லது 15 மாதங்கள் இருக்குமோ அப்படிங்கிற குழப்பத்திலலாம் இருந்தப்போ எப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், திருக்குரான் இந்த உலகத்திலே இறக்கப்பட்டதற்கு பின்னாடி தான் அப்படி ஒரு முடிவுக்கே நம்ம வந்திருக்கோம். அப்போ தான் அது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த 12 மாதங்கள்லே முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதம் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நடந்த அந்த கர்பலாவினுடைய போர், அந்த கர்பலாவினுடைய களத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கல் நெஞ்சக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கற்பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய மலைகள்லேருந்து கூட கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுமைக்காரர்களெல்லாம் அந்த அந்த நிகழ்வுகளை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே திகைத்து போகக்கூடிய அளவிற்கு ரொம்ப மோசமான நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கு. இப்போ என்னதான் நடந்தது கர்பலாவினுடைய களத்தில் அப்படின்னு கேட்டால் மணிக்கணக்கில் பேசலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட செங்கை ஜப்பார் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை மட்டும் முழுமையாக படித்துவிட்டு அதை மட்டும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அரபு மண்ணில் தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கர்பலாவினுடைய போர் நடந்திருக்கிறது. நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைக்கிறார். இப்போ அதற்கு பின்னாடி ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் கழித்து ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த கர்பலாவினுடைய நிகழ்வில் இருக்கிறார். அவர் தான் அந்த நிகழ்வை நடத்துகிறார். இப்போ அப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ 50 ஆண்டு காலம். இப்போ எதனால் கர்பலாவில் அப்படி ஒரு போர் நடக்கிறது, என்ன காரணம், யாரை எதிர்த்து அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். யசீத் என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனை எதிர்த்து தான் அந்த கர்பலாவிலே அந்த நிகழ்வு நடக்கிறது. இப்போ யசீத் என்பவன் முஸ்லீம் தானே. இப்போ அவனை எதற்காக எதிர்த்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, யசீத் என்பவன் முஸ்லீம் தான், ஆனால் அவன் ஆட்சியை சரியான முறையில் நடத்தலை. ஒரு பயங்கரவாத ஆட்சியை நடத்துகிறான், மக்களை கொடுமை செய்கிறான். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு தீவிரவாத ஆட்சியை அவன் நடத்தி இருக்கிறான். ஒரே நாளில் மக்கள் அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்போடு இருந்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் 4 கலீஃபாக்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை தொடர்ந்து முவாவியா, அவரை தொடர்ந்து முவாவியாவினுடைய மகனான யசீத் ஆட்சி பொறுப்புக்கு வரும். யசீத் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னாடி சரியான முறையில் ஆட்சியை நடத்தலை. மக்களை துன்புறுத்துறான், மக்களை படுகொலை செய்கிறான், மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறான், மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுக்குறான். தீவிரவாத ஆட்சி, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி தீவிரவாத ஆட்சி நடக்கிறது. இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசைன் அவர்களை தன்னோட வழிக்கு கொண்டு வரும். நன்னெறி தவறாத அறநெறியோடு இருக்கக்கூடிய அவரை தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு துடிக்கிறான். ஏன் அப்படின்னா, நன்னெறி தவறாத மனிதர் இல்லையா இமாம் ஹுசைன் அவர். இப்போ
இப்போ அவர் தன்னோட இணைஞ்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆட்சி நடத்தலாம். அந்த ஒரு குறிக்கோளோட துடிக்கிறான், தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. யாரு? கூஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு கடிதம் எழுதுறாங்க? இமாம் ஹுசைன் அவர்களே, நீங்க எங்க நாட்டுக்கு வரணும், ஒரு நல்ல ஆட்சியை நீங்க தான் நிலவ செய்யணும். கூஃபா மக்கள் கடிதம் எழுதுறாங்க. 1 அல்ல 2 அல்ல, வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் அதிகமான கடிதங்கள் இமாம் ஹுசைன் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மூட்டை மூட்டையா கடிதங்கள் வருது. எழுதினவங்களே திரும்ப திரும்ப எழுதுறாங்க. ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கடிதங்களாக எழுதி அனுப்புறாங்க. எங்களை படுகொலை செய்யறாங்க, எங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுகிறது, பொருளாதார ரீதியாக நாங்கள் துன்புறுத்தப்படுறோம், ஒரு தீவிரவாத ஆட்சியை யசீத் நடத்தி கொண்டிருக்கிறார், இங்க நல்ல முறையில் ஆட்சி நடக்கலை அப்படிங்கிறத ஒரு நாளும் எழுதியவர்களே கடிதத்தை திரும்ப திரும்ப எழுதி அனுப்புறாங்க. அவ்வளவு கடிதங்கள் இமாம் ஹுசைன் அவர்களுக்கு வருகிறது. இப்போ அதே சமயம் கடிதங்களால் மட்டும் இல்லாமல் நேராகவும் கூப்பிடுறாங்க. தூது குழுக்களாக இமாம் ஹுசைன் அவர்களை சந்திக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்காவிலிருந்து ஒரு குழு ஒன்று வருகிறது. இமாம் ஹுசைன் அவர்களை சந்திப்பதற்காக மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இமாம் ஹுசைன் அவர்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதிகாரத்தின் மீது ஆசை அல்ல, உங்களுக்கு ஆட்சி செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லை, அதே மாதிரி இந்த துனியாவின் மீது உங்களுக்கு ஆசை இல்லை, நிறைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மண்ணிலே நல்லாட்சி நடக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு இமாம் ஹுசைன் அவர்களை பார்த்து கேட்குறாங்க. அது எப்படி நல்லாட்சி நடக்கணுங்கிற ஆசை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்ன உடனே அதற்கு அவங்க இப்படி சொல்கிறாங்க, யசீதினுடைய ஆட்சி நல்லாட்சி இல்லையே, நாங்கள் எல்லோரும் துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், படாத பாடுபட்டு இருக்கிறோம். யசீதினுடைய ஆட்சியில் பொருளாதார நெருக்கடியிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு விடிவே இல்லையா, இந்த கொடுங்கோல் ஆட்சியாளரிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை இல்லையா, நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாதா, எப்போ பார்த்தாலும் சங்கடத்திலும் சகதியிலுமே நாங்கள் வீழ்ந்து கிடக்கணுமா, துன்பத்திலும் கஷ்டத்திலுமே நாங்கள் ஆழ்ந்து கிடக்கணுமா, கூஃபா மக்கள் எல்லோரும் உங்களைத்தான், எங்களை காப்பாற்றக்கூடிய விடிவெள்ளியாக நாங்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம், உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இமாம் ஹுசைன் அவர்களுடைய கல்வி இறங்குது, மனசு இலகி போகிறாங்க. சரி, இவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, நாம் போவோம் அப்படிங்கிற மனசுக்கு அவங்க வராங்க. அதே சமயத்தில் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி ஒன்று அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார், நாட்டில் அநியாயம்னு ஒன்று நடக்குதுன்னா உங்களுடைய உடல் பலத்தால் அந்த அநியாயத்தை எதிர்த்து நிற்கணும். அதுக்கு ஏற்ற சூழ்நிலை உங்களுக்கு இல்லையா, உதட்டால எதிர்ப்பு பதிவு செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலையா, மனதளவிலே அந்த பொல்லாதவர்களை வெறுத்தொதுக்குங்கள் என்று நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பாதையை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க யசீதினுடைய ஆட்சியில் அப்படிங்கும்போது அதற்காக குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம் இமாம் ஹுசைன் அவர்கள் வராங்க. இது யசீதிக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ யசீத் என்ன பண்ணுறான், ஏற்கனவே தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செயல் நடந்த உடனே மதீனாவினுடைய கவர்னர் வலீத் பின் அத்பா தான் அப்போது மதீனாவினுடைய கவர்னராக இருக்கார். அவர் நம்ம இமாம் ஹுசைன் அவர்களை அழைச்சி பேசுகிறார், ஆசை வார்த்தைகளை பேசுகிறார், தேன் தடவிய வார்த்தைகளை பேசுகிறார், ரொம்ப பணிவாக பேசுகிறார், பதவி ஆசையை காட்டுறார். யசீதை கலீஃபாவை ஏற்றுக்க, அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவர்னர் பதவியை நான் வாங்கி தரேன்னு ரொம்ப பணிவாக பேசிக்கிட்டு இருக்கார். இவர் அதற்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவர்னர் வலீத் பின் அத்பா அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்களை மிரட்ட ஆரம்பிக்கிறார். ஹுசைனை பின்பற்று, ஹுசைனை பின்பற்று, கர்பலாவின் குரல் பின்பற்று.